சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படி கேட்போமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த ராஜாதி ராஜாவே, எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமா. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம், அதுல 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் கூட வாசிப்போம். நான் நட்டேன், அப்போலோ நீர்ப்பாய்ச்சினான், தேவனோ விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். விளையச் செய்கிற தேவனாலே. இப்போ நம்ம நடுறோம், நீர் பாய்ச்சுறோம், நான் தான் பிரயாசப்பட்டேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படி இல்லை. நம்ம ஒரு நாளும் இந்த பூமியில கண் விழிக்கிறது ஆண்டவருடைய மாபெரும் சுத்த கிருபை. நம்மளை ஒரு நாள் நம்ம விளைய செய்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. ஏன்னா தேவன் தான் அதை விளைய செய்ய முடியும். தேவன் தான் என்ன பண்ணோம், அதை பண்படுத்த முடியும். நம்ம நீர் பாய்ச்சினாலும், நம்ம எதை செஞ்சாலும் எதை சொன்னேன், யாராவது என்ன செஞ்சாங்களே இல்லை, அவங்க சொல்ல பெண்மை பாராட்டுக்கு இருக்கு, நான் அதை பண்ணதுன்னு சொல்லி மேன்மை பாராட்ட எதுவும் கிடையாது. நான் அதெல்லாம் அப்படிலாம் செஞ்சேன், இப்படிலாம் செஞ்சேனே, அப்படிலாம் செஞ்சேனேன் நம்ம சொல்றதுக்கு எந்த விதமான இது இல்லை. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, என்னதான் நம்ம செஞ்சு என்னதான் பண்ணாலும் அது உயிர் கொடுக்கிறது. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மளை பூமியில மண் எடுத்து மனுஷனை உருவாக்கி அப்படி விட்டா என்ன, அது பொம்மையா தான் இருக்கும். இப்போ தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைன்னு அப்படி சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை, நான் பொம்மையை நம்மளை மாத்தல, நம்மளுக்கு உயிர் கொடுத்து, நம்ம உடம்புல உயிர் இருக்குதுன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த ஜீவன், விளைய செய்கிற தேவன், உயிர் கொடுக்கிற தேவன். அவன் உயிர் கொடுத்து வாழ வைத்த தாயின் கருவிலை உருவாதற்கு முன்பதாகவே நம்மளுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் அந்த கருவில உருவாதற்கு முன்பது எலும்புகளை கண்கிற தேவன், கண்ட தேவன் விளைய செய்கிறான். நிச்சயமா நீங்க உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. அது விளைச்சலை கொடுக்கும். ஒருவேளை விளைச்சலே இல்லாமல் இருக்கு, நான் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, சந்தோஷத்தை பார்க்க முடியல, சமாதானத்தை பார்க்க முடியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை நன்மையை நான் பார்க்க முடியல, என் வாழ்க்கையில எப்படியும் நான் கஷ்டப்பட்டு இருப்பேனா, இது என்னைக்கு தான் மாறும், நான் என்னமோ பிரயாசப்படுறேன், நான் வெற்றி பெற முடியல, தோல்வியே தான் கலந்துக்கிறேன், என்னால் ஜெயிக்க முடியலையே, சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நிச்சயமா நீங்கள் விளைச்சலை பெற்றுக்கொள்வீங்க. கண்ணீரோடு விதைக்கிறீங்களா? குடும்பத்துக்காக நான் என்ன கண்ணீரோடு விதைக்கிறேன், நான் குறைத்து நான் இந்த இடத்துல உண்மையா செயல்படுறேன், நான் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி புலம்பீங்களா? நிச்சயமா உங்களுக்கு நிச்சயம் செய்வார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை அவன் பெறுவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, விளைய செய்கிற தேவன். ஈசாக்கு விதைத்தான், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் தேவன் வாக்குத்தத்தம், உன் சந்ததியில நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார் ஆண்டவர். யாரு வச்சோம்? பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, அந்த சந்ததி என்ன பண்ண, யாக்கோபு ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு 10 மடங்கு விளைய செய்கிற தேவன். போற இடத்துல எத்தனையோ போராட்டம், ஆனா பிரச்சனை, நான் அதனால பண்ணேன் என்னது பிரச்சனை, ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் சோர்ந்து போகல. நிச்சயமா என்னை விளைய செய்வார். ஆண்டவர் மேல என்ன பண்ணுங்க, உங்க பாரத்தை வைங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை விளைய செய்யுங்க ஆண்டவர், என் குடும்பத்தை விளைய செய்யுங்க ஆண்டவர், நான் நடுகிற, நான் வேலை செய்கிற, நான் பாடுபடுகிறதுக்கு ஒரு பலனை கொடுங்க ஆண்டவர். அவர் பலனை கொடுக்கும்படி வரப்போகிறார். ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு நிச்சயமா பலன் உண்டு. நீங்க கண்ணுறங்காமல் ஒரு நாள் விழித்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்தின் மேல எல்லாத்தின் மேலே தான் நீங்க கண்ணோக்கும் அவங்க வேலையை உண்மையா செஞ்சிருக்கலாம். உங்களுக்கு பலனை நிச்சயமா, அந்த விளைச்சலை நீங்கள் கம்பீரத்தோடு அறுப்பீங்க. நல்ல அறுவடையை தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆசீர்வாதமான அறுவடையை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விளைய செய்கிற தேவனாலே எல்லாமாகும். 8ஆம் வசனம் சொல்லுவார், மேலும் நடுகிறவனாலும் நீர்ப்பாய்ச்சல் ஒன்றும் இல்லாதிருக்கு, அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். வேலைக்காரோட கண்கள் எஜமானையே நோக்கிருமா போல, நம்மளுக்கு எஜமான வானத்தில் இருக்கிறார், பூமியை உண்டாக்கினவர். அந்த எஜமானன் நோக்கி நீங்க காலைநோக்க பாருங்க, எஜமானனே என் குடும்பத்துக்கு படியலைங்க, என் குடும்பத்தை நடத்துங்க, என்னை நடத்துங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க, எனக்கு பலனை கொடுங்க, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல, நான் பயங்கரமான பிரச்சனை செஞ்சு கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எனக்கு வார்த்தையில் என்னை வழிநடத்தி செல்லுங்க, என்னை கைட் பண்ணுங்க ஆண்டுன்னு சொல்லி கேளுங்க. உங்களுக்கு கூலியை தருகிற ஆண்டவர், உங்களுக்கு ஏற்ற பலனை தருகிற ஆண்டவர் விளையை செய்வார். நிச்சயமா நீ விளைஞ்சிருப்பீங்க. அது விளைச்சலை போல அதை விளைத்து என்ன பண்ணும், அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதான் நீங்க ஆஸ்வதிக்கப்படுவீங்க. நம்ம ஜெபம் பண்ணுமா, ஆண்டவர்கிட்ட கேட்போமா, ஆண்டவரே நீ விளைய செய்யு கேட்போமா. பரிசுத்த தேவனே, அப்பா நம்முடைய பிள்ளைகளுடைய படுகிற எல்லா பிரயாசத்துக்கும் ஒரு பலனை வைத்திருக்கிறீங்க. அந்த விளைச்சலை ஆண்டவரே சோத்திரம் அப்பா,
அப்ப மீதியானவர்கள் ஆண்டவரே எத்தனையோ சத்துருக்கள் முறியடித்த பொழுது ஆண்டவரே அவர்கள் என்ன செய்வது ஆண்டவர் கிதியோன்கள் ஆண்டவர் கிதியோன் நான் பார்க்கும் பொழுது அவர்கள் விளைச்சலை எத்தனைலாம் திருடினாங்க. விளைச்சலை பார்க்க முடியல, நாங்க நட்டுறோம் நிற்போம், ஆனா ஈர்ப்பாச்சு சாப்பிட முடியல. ஆனாலும் அந்த கிதியோனை எழுப்பி ஆண்டவரே 300 பேரை கொண்டு முறியடித்த கர்த்தருடைய வல்லமை, ஆண்டவரே தானியத்தை விளைய செய்த கர்த்தர் ஆசீர்வாதத்தை சாப்பிட்டது போல அவர்களும் ஆண்டவன் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே கிதியோனுடைய கர்த்தருடைய பட்டம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியா நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை தேவன் செய்வீராக. எல்லா மீதியான எல்லா சத்தம் நிர்மூலமாக்கி ஆண்டவரை விளைச்சல் நிலங்களை திருடுகிற பொல்லாத பிடியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்த இந்த விளைச்சலை அவர்கள் அனுபவிக்கட்டும் அப்பா. இவர்கள் உழைப்பை மற்றவர்கள் சாப்பிடாதபடி இவர்கள் ஆண்டவர் கையின் பிரயாசம் இவர்கள் சாப்பிடத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்வீராக இந்த நாட்களில். அப்படியா செய்வதற்கு நன்றி, விளைய செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.